Namaste. Greetings to all of you. Grandmaster Chavakarsaruடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்துல இருந்து on development அப்படிங்கிற புது டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய முதல் சூத்ரா என்னன்றது இப்ப பார்ப்போம். Spiritual development means seeing life accurately and then taking proper action. ஆன்மீக முன்னேற்றம்னா என்னது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த சூத்ரால நம்மளுக்கு கிராண்ட் மாஸ்டர் கொடுத்திருக்காங்க. ஆன்மீக முன்னேற்றம்னா லைஃப் வாழ்க்கையை நம்ம சரியான கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது. பார்த்தா மட்டும் பார்த்தாது, அதுக்கப்புறம் அதுக்கான சரியான ஆக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எளிமையானது மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா மிக மிக ஆழமானது. இதுல ஒரு வார்த்தை நம்ம மொத்த போக்கஸ மாத்திடும். லைஃப் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வந்து சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வாழ்க்கை சொல்லக்கூடிய அந்த உயிர் சக்தி, ஜீவ சக்தி, லைஃப் சொல்லக்கூடிய அந்த மிக முக்கியமான சக்தி, உடலுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி எப்படி மோசமா இருக்க முடியும்? வாய்ப்பே கிடையாது இல்லையா? அது கடவுளுடைய ஆசி பெற்றது, அன்பு பெற்றது, அறிவு பெற்றது, சக்தி பெற்றது. அப்படின்னா அது பிரமாதமா தான் இருந்தே ஆகணும். என்ன சார் இப்படி சொல்றீங்க, அந்த மாதிரிலாம் யாரும் பார்க்கறது கிடையாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மிக மிக சாதாரண மனிதர்கள் வாழ்க்கை சொல்றது அவங்க வாழ்க்கை சூழ்நிலையே சொல்லிடுறாங்க. நம்மளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஜீவசக்தி மோசமானதா இருக்க வாய்ப்பு கிடையாது. அது மூலமா தான் நம்ம முன்னேறதுக்கான முதல் ஸ்டெப்பே நம்மளுக்கு கிடைக்குது. ஆன்மீக முன்னேற்றம்னா என்னது? இந்த உண்மையை உணர்றது. நம்மளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஜீவசக்தி கடவுளுடைய குணம் கொண்டது, அன்பானது, அமைதியானது, பேரானந்த நிலையில் இருக்கக்கூடியது. இதை உணர்வது தான் முதல் ஸ்டெப் ஆக்சுவலா. சோ லைஃப் இஸ் பிளிஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஆனா வாழ்க்கை சூழ்நிலைகள், சூழ்நிலைகள் எதை சொல்றீங்க? லைஃப் சிச்சுவேஷன் சொல்லுவாங்க இல்லையா? அது வேற, லைஃப் வேற. அன்பார்ச்சுனேட்டா இது ரெண்டுத்தையும் குழப்பக்கூடிய மனநிலையில இருக்கக்கூடிய ஆட்கள் வாழ்க்கையும் வாழ்க்கை சூழ்நிலைகளையும் ஒன்னா நினைச்சு வாழக்கூடிய நிலையில தன்னை மறந்து தான் யாருமே தெரியாத நிலையில குழம்பி போயிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியாது. எதனால ஆக்ஷன் எடுக்க முடியல? என்ன செய்வாங்க? எடுக்க முடியாத பட்சத்துல தான் வாழ்க்கை மோசமா இருக்கு, எதனால இருக்கு அப்படின்லாம் புரியாதனால அத பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த வாழ்க்கை மோசமா தான் இருக்கு, வேதனை தரக்கூடியதான் இருக்குன்னு நினைச்சிட்டு அதை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க. ஆனா வாழ்க்கை புனிதமானது, தெய்வீகத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கறத உணர்ந்துட்டாங்கன்னா வாழ்க்கை சூழ்நிலைகள் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு கம்ப்ளீட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். என்னோட மனநிலை வேற, லைஃப் சொல்லக்கூடிய என்னுடைய ஜீவசக்தி வேற அப்படிங்கறது உணர்வதுதான் ஆன்மீக முன்னேற்றம். இது பார்க்கறதுக்கு எளிமை மாதிரியும் தெரியுது, குழப்பம் மாதிரியும் தெரியுது. ஆனா இந்த ஒரு சூத்திரம் நமக்கு நல்லா புரிஞ்சிச்சுன்னா இந்த ஜென்மத்துல நம்ம பரமஹம்சங்களை கிட்டத்தட்ட அது கிட்ட போயிடலாம். அவ்வளவு முக்கியமான சூத்திரம் இது. இதை குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ a great day. Namaste.